இப்போ நான் இருக்கிறது சவுத் ஹோலில் ஒரு லெஷர் சென்டர், அதுவும் VPL 2026 நடைபெற்று கொண்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபைனல் போட்டிகள் இடம்பெற போகுது. அந்த VPL என்று சொன்னாலே எங்கள் எல்லாருக்குமே தெரியும் எந்தளவு தூரத்துக்கு இந்த கைப்பந்து எங்கள் எல்லாருக்குமே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஆக்களுக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டு என்று சொல்லிட்டு காலங்காலமாக அதனோடையே பயணித்து கொண்டிருந்த நாங்கள், குறிப்பாக தமிழர் தாயக பகுதிகளில், நான் யாழ்ப்பாணம் மட்டும் சொல்லலை, தமிழர் தாயக பகுதிகள் எல்லா பகுதியிலுமே இந்த விளையாட்டுன்றது பாரம்பரியமாக இருந்திருக்கு. அப்படியான ஒரு விளையாட்டை இன்றைக்கு இந்த புலம்பெயர் தேசத்தில் கொண்டு வந்து 2026ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் 4வது வருஷமாக இடம்பெற்று கொண்டிருக்கு. மிக பிரம்மாண்டமாக இடம்பெற்று கொண்டிருக்கிற இந்த போட்டியில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறுதிப் போட்டியில் விளையாடக்கூடிய UK Thunder Fighters இருந்து சுபாஷ் எங்களோட இருக்கிறார். அவரோட நாங்கள் பேசலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா, சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக உங்களோட UK Thunder Fighters இந்த VPL பங்கு பெற்றுறீங்க? நாங்கள் 4 வருடமாக இந்த போட்டியில் பங்கு கொள்கிறோம். முதலில் நான் என்ன பற்றி சொல்லுகின்றேன். எமது தாயக நிலப்பகுதியிலிருந்து நாம் இந்த போட்டி எமது தாயக பகுதியில் மிகவும் பிரபலமான போட்டி. நான் வவுனியா மாவட்டத்தில் ஒரு கலைமகள் விளையாட்டுக் கழகத்தில் சேர்ந்த நான், எமது கழகம் ஒரு ஓவர் கேமிலேயே மிகவும் பிரபலியமான கழகம். அப்படி இருந்து நாம் இப்போது லண்டனில் இந்த விளையாட்டை நாங்கள் தொடர்கின்றோம். எனது உரிமையாளர் கமல் என்பவர் என்னை ஏலத்தின் மூலம் இந்த இதில் தெரிவு செய்தார். அவருக்காக நாங்கள் விளையாடினோம். நான் மட்டுமல்ல, எங்களுடைய 6 உறுப்பினர்களும் மிகவும் ஒரு கடின உழைப்பின் மூலம் நாங்கள் இந்த ஃபைனல் இறுதிப் போட்டிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த VPL எனக்கு புதுசு, உங்களுக்கு பழசு. அதால் நான் நிறைய உங்கள்கிட்ட இருந்து அறிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏலம் என்று சொன்னீங்க தானே, எப்படி அந்த ஏலம் நடந்தது, என்ன மாதிரி எல்லாம் உங்களை எடுத்துனோம்? ஓகே, இந்த ஏல முறை என்பது நாங்கள் பண மூலம் தெரிவு செய்வதில்லை. 1000 புள்ளி கொடுக்கப்படும் ஒவ்வொரு உரிமையாளர்களுக்கும். அந்த உரிமையாளர் அந்த 1000 புள்ளியில் 6 வீரர்களை எடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் என்னை சார்ந்த 6 வீரர்களையும் அவர் எடுத்திருக்கின்றார். இதில் 2 வகையான போட்டி நினைக்கிறேன். ஒன்று 5-a-side, அடுத்தது 4-a-side. உங்களோட டீம் எப்படி? அது 5 பேர் கொண்ட ஆட்டத்தில் தான் இறுதிப் போட்டிக்கு வந்திருக்கின்றோம். ஓகே, எத்தனை மேட்சஸ் விளையாடுனீங்க இறுதிப் போட்டிக்கு வாரதுக்கு முன்னு? இப்போது 6 போட்டியில் பங்கு பெற்றிருக்கிறோம். 6 போட்டியிலும் வெற்றி பெற்றிருக்கின்றோம். 7வது போட்டி எமது இறுதிப் போட்டியாக இருக்கின்றது. வவுனியா மாவட்டத்தில் விளையாடினேன்னு சொன்னீங்க. அங்கே ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கு இங்கே இப்படி ஒரு இடத்துல விளையாடும் போது எப்படி இருக்குது, அந்த ஃபீல் எப்படி இருக்குது? நிச்சயமாக ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் ஒரு நபரை நினைவூட்ட விரும்புகின்றேன். எனக்கு கற்றுத்தந்தவர் சத்யகாந்தி என்று சொல்லி, அவர் மிகவும் பிரபலமான ஒரு விளையாட்டுக் கழகத்தின் கடப்பந்தாட்ட வீரர். அவர் மூலம்தான் நான் இன்று வந்தேன். எங்களுடைய கழகமும் மிகவும் பிரசித்தி பெற்ற கழகம், வவுனியாவதியே மிகவும் பிரசித்தி பெற்ற கழகம். அதன் ஊடாகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இல்லை, எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. வவுனியாவில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த UC கிரவுண்டில் நாங்கள் பார்த்துட்டு போன ஞாபகங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி வவுனியா மகாவித்யாலயத்தின் கிரவுண்டில் பின்னரங்களில் பார்த்த ஞாபகங்கள் நிறைய இருக்குது. இப்போ இதை பார்க்க அதுதான் ஞாபகம் வருது. ஓகே, நான் நிறைய டென்ஷன் எல்லாம் கொடுக்க விரும்பல. ஃபைனலுக்கு வந்துட்டீங்க, என்ன ப்ரிப்பரேஷன், ரெடியாக இருக்கிறீங்களா அல்லது ஏதாவது ட்ரிக்ஸ் வச்சுருக்கிறீங்களா, என்ன செய்ய போகிறீங்க? இந்த ஓவர் கேம் விளையாட்டை பொறுத்தவரையில் ஆரம்பத்திலிருந்து நாம் 5 பேரும் எனர்ஜியுடன் விளையாட வேண்டும். போட்டி நடைபெற்று கொண்டிருக்கும் போது தான் நாங்கள் அந்த விளையாட்டினுடைய மாற்றங்கள் ஏற்படும். ஏனென்றால் இறுதிப் போட்டியில் வந்த மாற்று அணியும் மிகவும் திறமையான அணி. அப்போ ஃபிக்ஸ் ஆகிட்டாங்களா அவங்களும் யாருண்டு? அநேகமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் தான் நினைக்கிறேன். நாங்கள் இப்போது கதைத்து கொண்டிருக்கும் போது அவர்களுடைய இறுதிப் போட்டி தெரியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் UK Thunders. ஒரு பெரிய தண்டரிங் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறோம். வாழ்த்துக்கள். ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி. VPL 2026 இப்போ சூடாக ஒரு 4 பிளேயர்ஸோட அந்த விளையாடின கையோட அல்லது அதை மேனேஜ் பண்ணவங்களோட அப்படியே கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம். ஏனெண்டா எனக்கு கொஞ்ச நேரத்தில் நடக்க போகிற அந்த ஃபைனலில் விளையாடக்கூடிய இந்த டீம் UK Tamil United விளையாட போகுது. அதில் இருந்து 4 பேர் இருக்கணும்னா உங்களோட பேரை சொல்லிவிட்டு உங்களோட ரோல் என்ன இந்த டீமுக்குன்றது முதல் சொல்லுங்கள். நான் இந்திரன், இந்த டீமின் ஒரு ஓனர். 2 ஓனர் இருக்குது, நானும் ஞானேசம் ஓனர்ஸ். நான் ஒரு ஓனர். நீங்கள்? நான் UK Tamil United மேனேஜர். நான் UK Tamil United ஆஸ் அ பிளேயர்ஸ். நான் அடுத்த ஓனர், நானும் ஒரு ஓனர். 4 வருஷமாக இதை ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த வருஷம் கைகூடி இருக்குது.
ஃபோர் செட்டில் ஃபைனலுக்கு வந்துருக்கிறோம். அது என்ன 5 செட்டும் ஃபைனல். 2 மேட்சுமே வந்திருக்கிறீங்க. சரி, இப்போ ஓனர்ன்றதால உங்கள்கிட்ட ஆரம்பிச்சுட்டு அப்படியே ஒரு தடவை வரலாம்னு நினைக்கிறேன். ஓனர்ஸாக இந்த விபிஎல்ல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன? ஒரு பெனிஃபிட் இல்லையா, 4 வருஷம் 4000 பவுண்ட் போட்டது. ஸோ இந்த வருஷம் 2லேயும் அடித்து 2000 பவுண்ட் வருமோண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். கட்டாயம் ஒரு வரும். முதலாவது போகிற சைட்டுக்கு 1000 பவுண்ட் கொடுக்கணும், 5 சைட்டுக்கு 1000 பவுண்ட் கொடுக்கணும். அப்போ 2லேயும் ஃபைனலில் நிற்கிறோம். ஓனர்ஸ் ஒரு ஸ்டேட்டிக்ஸ் வச்சுருப்பீங்க, நீங்கள் ஒரு பிளான் வச்சுருப்பீங்க, கேம் பிளான் அண்ட் மேனேஜர்ன்றதால நீங்கள் எப்படியும் ஒரு கேம் பிளான் வச்சுருப்பீங்க. என்ன பிளான் வச்சு அப்படி 2லேயுமே ஃபைனலுக்கு வந்தீங்க? முழு பிளானும் உண்மையிலே பொடியல் நல்ல கேம் விளையாடினவங்க, சீரியஸ் நல்ல பிளேயர்ஸை சூஸ் பண்ண ஒன்று வந்து, மற்றது வந்து அவங்க உண்மையிலேயே பொறுமை, நல்ல பொறுமையான பொடியல், நிதானமான விளையாட்டு. இந்த வருஷம் தான் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி விளையாடும் போது ஃபைனல் வரைக்கும் வந்துட்டீங்க, நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 மேட்சாவது விளையாடி இருப்பீங்க, எப்படி இருந்தது? கண்டிப்பாக இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு பிறகு இதை விடுறதுன்றது வந்து அது வந்து ஒரு இது இல்லாத ஒரு இதுண்டு. கண்டிப்பாக 2 ஃபைனலும் நாங்கள் தான் அடிப்போம்ன்றது மன உறுதியோடையும், எந்த பிளேயர்ஸோடையும், எந்த ஓனர்களோடையும் ஒரு நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் அடிப்போம். சார், நீங்களும் ஒரு பிளேயர், இப்போ விளையாடும் போது ஊர்லேயும் விளையாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே விளையாடுறதுக்கு இங்கே விளையாடுறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருந்தது? ஊரில் வந்து இண்டோர் விளையாடுறதில்ல, இங்கே தான் இப்போ இண்டோர் விளையாடுறோம். இந்த விபிஎல் இப்போ இது 4th சீசன். நான் 4th சீசனுக்கும் பேர் கொடுத்து 15 விளையாடிட்டு இருக்கிறேன். இந்த முறை இவையில் என்ன சூஸ் பண்ணியிருக்கணும். நான் என்னோட பெஸ்ட்டை இதுவரையெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். இன்னும் இந்த ஃபைனல் முடியும் வரை என்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருப்பேன். ஸ்ட்ரைக்கர் கையை பார்க்கையே தெரியுது. இப்போ நிறைய பேர் விளையாட்டு தெரிஞ்ச நிறைய பேருக்கு வந்து இது தெரியும், எதுக்காக பூசுறது என்னதுக்காக. ஆனால் இருந்தாலும் தெரியாது, என்ன மாதிரி தெரியாதா கிளைக்காக சொல்லிடுங்க. இது வந்து ஊரில் மண்ணை பூசுவோம், இங்கே வந்து ஒரு பவுடர் உண்டு. இது பூசினா என்ன பூசிங்க? மண் பூசுகிறோம் ஊரில். இங்கே வந்து கை வளர்க்காக ஒரு பவுடர் உண்டு, வளர்க்காத. ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு தானே, உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ட்ரிக்ஸ் இல்லை தானே? ஓகே, ஸ்ட்ரைக்கராக இருக்கும்போது எவ்வளவு கஷ்டம் இருக்குது, எவ்வளவுக்கு என்ஜாய் பண்ணுறீங்க? எல்லா டீமே இது ஃபிட்டாக தான் விளையாடுறாங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாம் நல்ல டீம் தெரியும், நல்ல டீம் தான். இப்போ ஃபைனலுக்கு வந்திருக்கிற டீம் அப்படி டஃப் கொடுக்குமா? டஃப் கொடுக்கும், 100% கொடுப்பாங்க. இப்போ திடீரென்னு எனக்கு பின்னால் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணார் உங்களோட டீம், அவர்கிட்ட கேட்போம். சரி, இப்போ சரி, இவர் வந்து தீஸ் வந்து இவரை நாங்கள் வந்து கரகாலமாக எங்களோட டீமுக்கு எடுக்கணும்னு ஆசைப்பட்ட நாங்கள் இந்த முறை எங்களோட டீமுக்குள்ள வந்திருக்கிறார், நல்லா விளையாடுறார். கனகாலமாக எடுக்கணும்னா நீங்கள் அவ்வளோ வேர்த்தான ஒரு பிளேயராக இருந்திருப்பீங்க. அப்படி என்ன வேர்த், என்னென்னலாம் செய்தீங்கன்னு சொல்லுங்கள் இந்த டூர்னமெண்ட்டில். இன்னும் செய்யலை, அப்படி ஒன்றும் செய்யலை. ஃபைனலில் தான் செய்கிறதுக்கு வெயிட் பண்ணுறீங்க போல். ஐ எம் வெயிட்டிங். ஓகே, உண்மையிலேயே இவர் ஒரு பிளேயரையும் தாண்டி ஒரு கேம் சேஞ்சர் ஒருத்தர். ஆள் இருக்குதோ இல்லையோன்றதையும் தாண்டி ஒரு டீமுக்காக தங்களோட பிளேயரோடு சேர்ந்து விளையாடும் பொழுது அந்த கேமை கொண்டு வின் பண்ணணுமென்ற ஒரு ரீதியால் ஒரு கேம் சேஞ்சர்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் தீஸை பற்றி எனக்கு தெரியும். சந்தோஷமாக இருக்குது ஃபைனலில் வெற்றி பெறணும். ஆனால் எனக்கு உங்களை பார்க்க உடனே ஞாபகம் வர்றது சுபகில் தான் ஞாபகம் வரார். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். சுபகில் கிரிக்கெட் வீரர். அவர் வந்து எங்களோட வாலிபால்ன்ற ரொனால்டோ, அதுக்காகவே உடம்பை வந்து நிறைய நேர்த்தியாக வந்து அமைச்சு வச்சுருக்கார். வாலிபாலில் ரொனால்டோ. அப்போ அவர்கிட்ட 6 பேக் இருக்கா, 7 பேக் இருக்குமென்னு நினைக்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். சந்தீபம் தேங்க்யூ எல்லாருக்குமே தேங்க்யூ நன்றி. ஐபிசி தமிழுக்கு இதை வந்து ஒளிபரப்பு செய்கிறதுக்கு மிக்க விபிஎல் சார்பாக மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணா. மிக்க நன்றி. விபிஎல் மிக விறுவிறுப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இறுதிப் போட்டியில் பங்கு பெறக்கூடிய தமிழ் யுனைடெட் டீம் அங்கே வந்து பேசியிருந்தாங்க. அடுத்து இன்னொரு டீமோட சந்திப்போம்.
இப்போ எனக்கு பின்னால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு முக்கியமான ஃபைனல் தாய் மண்ணுக்கும் அதே மாதிரி தமிழ் யுனைடெட்டுக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கு. அது நடந்து கொண்டிருக்கீங்கள தாய் மண்ணின் ஓனரை இப்போ அப்படியே நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். வணக்கம். கொஞ்சம் கிட்ட வாங்க. ஓகே, நீங்கள் தாய் மண்ணின் ஓனர். முதல்ல இந்த தாய் மண்ணுன்ற பேர் ஏன் வச்சிங்கன்றதை கேட்கணும். இது வந்து இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நான் நேசிக்கிற ஒரு காரணத்தால் வச்ச பேர் தான் இது. இப்போ ஃபைனலுக்கு வந்துட்டீங்க, முதல்ல எப்படி இருக்குது மனசு? வெரி ஹாப்பி. எத்தனை மேட்சஸ் விளையாடிருந்தீங்க? எத்தனை மேட்சஸ் விளையாடினீங்க இன்றைக்கு இந்த டூர்னமெண்ட்டில் மட்டும் இந்த வருஷம்? நான் 4 வருஷமாக இந்த விளையாடி கொண்டிருக்கேன். நான் இந்த பிபிஎல் லண்டனில் யூகேயில் உருவாகின காலத்துலேருந்து நான் ஓனர்ஸாக இருக்கிறேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஃபைனலுக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் ஒரு ஓனராக இந்த விபிஎலுக்குள்ளே வரணுமென்ற ஆசை ஏன் வந்தது? அதை ஓனராகவே நான் ஒரு பேசிக்கலி நான் ஒரு பிளேயர்ஸ். நான் ஒரு 2001ஆம் ஆண்டுலேருந்து இந்த லண்டனில் பாஸ்கலம் விளையாட்டு கழகம்ன்ற கழகத்தை நான் வந்து நடத்தி கொண்டு இருக்கிறேன். அதையும் தாண்டி இந்த பிபிஎல் வந்த காலத்துலேருந்து நான் வந்து இந்த பிபிஎல் இருக்க வந்து ஒரு ஓனர்ஷிப்பாக போனேன். வெளிப்புறன்றது வந்து எனக்கு வந்து அதுதான் மெயின் வந்து பார்க்க தெரியுது. ஏன்னா இங்கே கதைக்கிறத விட அங்கே பார்க்குறதுலேயே கண் போயிட்டு இருக்கு. விளையாடி கொண்டு நிற்குது, அதான் பிரச்சனை. இப்போ என்ன கேம் பிளான் இந்த ஃபைனலுக்கு? ஏதாவது எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு வந்தீங்களா? ஏதாவது எக்ஸ்ட்ரா கேம் பிளான் கொடுத்துட்டு வந்தீங்களா ஃபைனலுக்கு? அப்படி சொல்லல. அதை என்ன சொன்னால், இப்போ இந்த 5 செட்டு 4 செட் சென்ட்ரலேம் வந்து ஃபைனலுக்கு வந்தது. இப்போ விளையாடுற இந்த மற்ற டீம் நாங்கள் 4 செட்டில் ஃபைனல், மற்ற டீமில் இன்னொரு 5 செட்டில் இன்னொரு டீம் ஃபைனல். ஆனால் இவங்கெல்லாம் சென்ட்ரலேம் ஃபைனல். அப்போ இவங்களை வந்தால் நாங்கள் வந்து அதை வந்து வின்னா நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்டுட்டு வர்றேன். இப்போ இதில் அந்த வென்ற காசை வந்து அந்த பணத்தை அந்த வெற்றி பரிசை தாயகத்துக்கு கொண்டே ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறீங்களான்னு கேள்விப்பட்டேன். என்ன செய்ய போகிறீங்க? கண்டிப்பாக நான் எந்த ஒரு பெண்ணையும் வந்து வீட்டை கொண்டு போகல. அந்த காசு வந்து நான் இந்த பிபிஏ குழு மிஸ்டர் சுரேந்தில் வந்து ஒரு மெசேஜ் போட்டுக்கிறேன். அவையில் வந்து ஒரு ஊனந்தாங்கின ஒரு மகன் இருக்குது. ஒரு கணவர் வந்து வைஃபை வந்து அந்த ஊனந்தாங்க பிள்ளையும் வைஃபை மட்டும் அவர் போயிட்டார். அவர் வெளிநாட்டில் படிக்கிட்டு கொஞ்சம் காசு லொஸ்ட் ஆகிட்டோம். இப்போ வந்து அவர் வேறு இன்னொரு மணமகளை முடிச்சு போயிட்டார். அது வந்து அந்த குடும்பம் கஷ்டத்தில் இருக்குது. கோர்ட்டுக்கு போனது, ஜெயிலில் இருந்தது. அந்த அடிப்படையில் நான் எந்த ஊருக்கு எந்த மாவட்டத்துக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ இதில் வெள்ளாது அப்படியே அங்கே கொடுக்க போகிறோம். உண்மையில நல்ல விஷயம். வெற்றி பெறுறதுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். வாழ்த்துக்களைண்ணா. உங்களோட டீமோட போயிடுங்க, கட்டாயம் எதிர்பார்ப்பினம் போயிடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தோல்வி அடைஞ்ச நீங்கள் தான் தோல்வி அடைஞ்சிங்களா? சரி வாங்க, எங்கே வாங்க. என்ன இவையோட செமிஃபைனலில் தோத்தீங்களா நீங்கள்? நாங்கள் ஒரு 5ஆவதாக வந்து தோட்டு. நாங்கள் என்ன பிரச்சனைண்டா தோல்விக்கு நாங்கள் ஒரு தரையும் ஒரு காரணம் சொல்லல. எல்லாரும் முதல்ல உங்களோட டீமின் பேரை சொல்லிடுங்க. ஜக்வார் சிறுத்தை. அப்போ தோல்விவிட்டதுக்கு காரணம் வந்து சில எல்லாரும் பிளேயரை சொல்லல. அது என்னென்னு சொல்கிறது, எல்லாரும் வேண்டாம் மேலேயும் போகலாது. நாங்கள் தோற்று போட்டோம். அடுத்த வரியம் நான் தொடர்ந்து 4 வரியத்துக்கிட்ட இதில் ஈடுபட்டிருக்கேன். அடுத்த வரியம் இன்னும் முயற்சி எடுப்போம். அவ்வளோதான். நிச்சயமா அதுவே ஒரு பெரிய மோட்டிவான விஷயம் இல்லையா? அடுத்த வருஷம் நீங்களும் ஃபைனலில் அல்லது வின்னராக பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஜக்வார். உங்களோட நீங்கள் மேனேஜரா, பிளேயரா, ஓனரா? பிளேயரும் கோடிஸ். ஓகே, என்ன பேர் உங்களோட? கோடீஸ்வரன். வாழ்த்துக்கள் அண்ணா. தேங்க்யூ. இறுதிப் போட்டி நடந்து கொண்டிருக்கு. இது விபிஎல் 2026 ஃபோரசைட்டுக்கான இறுதிப் போட்டி இடம்பெற்று கொண்டிருக்கு. விறுவிறுப்பாக இடம்பெற்று கொண்டு நான் இவையோட காய்ச்சி கொண்டிருந்தாலும் என்ன ஸ்கோர்ன்றது எனக்கு தெரியாது. ஆனால் பார்க்குற உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன்.
I know you are busy. VPL 2026 நடந்து கொண்டிருக்கீங்க. எனக்கு பக்கத்தில் நிற்கிறவர் இந்த VPL ஆர்கனைசிங் கமிட்டியில் ஒரு முக்கியமான ஒரு ஆள். நான் உங்களோட பேரை சொல்லிவிட்டு உங்களோட ரோலையும் சொல்லிவிட்டு இந்த VPL உருவாக்கம் இந்த முறை 4வது வருஷம் நடக்குது. இதனுடைய சக்ஸஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, VPL இதோட 4வது வருஷமாக நடக்குது. இதில் சக்ஸஸ்ன்னு சொன்னால் உண்மையிலே பிளேயர்ஸ் மாறுற ஒற்றுமை, இதில் இருக்க எல்லா பிளேயர்ஸும் எங்களுக்கு தர்ற சப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் நாங்கள் இதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட இதில் விளையாடுறாக்களே எங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸும் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்பான்சர் அவங்கெல்லாம் இல்லாமல் நாங்கள் இந்தளவுக்கு இவ்வளோ சக்ஸஸாக கொண்டு போயிருக்கலாம். யூரோப்லேருந்து வர பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களும் வராங்க, டைம் எடுத்து வெயிட் பண்ணி எங்களுக்கு வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருந்து நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த விளையாட்டில் ஒரு நல்ல தரம் இருக்குன்னா, இது வந்து பிரித்தானியாவில் வந்து இவ்வளோ காலமும் கலகம் சம்மந்தமும் ஊர் சம்மந்தப்பட்டு தான் விளையாடி கொண்டு இருந்தவங்க. அப்போ இன்றைக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா எல்லோரும் கலந்து விளையாடுறாங்க, அது ஒவ்வொரு டீம். அப்போ அவங்களுக்கு ஒரு நட்புறவை உருவாக்கி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ள ஒரு சப்போர்ட் எப்படி ஒரு இதன் வந்திருக்குன்றது இதெல்லாம் தெரியுது. இப்படி ஒரு சப்போர்ட்டாக இல்லை இப்போ இதை பார்க்கல. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பக்கம் சக்ஸஸ் ஸ்டோரி இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் வந்து இப்போ ஏஷியன்ஸ் நாங்கள் பார்க்க கூட எங்களுக்கு ஞாபகம் பாருது கிரிக்கெட் வரும். கிரிக்கெட்டில் நிறைய பேர் இன்வால்வ் ஆகும். யூரோப்பியன் கண்ட்ரிக்கு வந்த பிறகு எங்களோட அடுத்த ஜெனரேஷன் வந்து ஃபுட்பாலுக்குள்ளே போச்சுது. ஆனால் வாலிபால்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்து அதை இப்படி ஒரு டூர்னமெண்ட் ஆக்கி 4 வருஷம் நடத்தும் போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் இருந்திருக்கு. எப்படி கோத்ரூ பண்ணீங்க? ஆரம்பத்தில் இதை வந்து நாங்கள் தொடங்கும்போது நிறைய ஸ்ட்ரகிளும் நிறைய பேருக்கு இதை நாங்கள் விளங்கப்படுறதுக்கு சரியாக கஷ்டப்பட்டோம். ஏன்னா வாலிபாலில் இப்படி ஒரு நாள் நடக்கிறது இல்லை. அப்போ இது ஒரு ஃபஸ்ட் டைம் இப்படி நடக்கிறதுனால கொஞ்சம் சரியாக ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஏன்னா இதை முதல் ஆரம்பிக்கிறதுக்கு இவங்களை விளம்பரப்படுத்தி அதை ஓகேன்னு சொல்லும் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அதுக்கு பிறகு அது அவங்க அதில் சுவாரஸ்யமும் இதில் கேமில் இருக்க ஒரு அந்த ஏலத்தில் இருக்கிற சுவாரஸ்யத்தை நான் பார்த்தோன்னா அவங்களுக்கே அந்த சந்தோஷம் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எல்லாருமே நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருமே வந்து நிற்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ பேரும் இதில் நிற்கிறாங்க. இதை தாண்டி இந்த வருஷம் ஓவர் 50 நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அவங்க ஓப்பனில் விளையாடுறவங்களோட துடிப்பாக ஜங்காக விளையாடி கொண்டிருக்காங்க. இது இப்போ வாலிபால் இப்போ கிரிக்கெட் ஃபுட்பாலை தாண்டி வாலிபால்ன்றது ஒரு பாரம்பரியமான விளையாட்டு. எங்களோட தமிழர்கள் விளையாட்டு. நார்மலாகவே வாலிபால் வந்து 3 ஷாட் கேம். இது 1 ஷாட் கேமாக இருக்கிறது வந்து எங்களோட பாரம்பரிய விளையாட்டு. இது வந்து இதில் வந்து ஈகோ இது என்ன அவங்களோட சண்டை எல்லாமே இங்கே இருக்குது. அப்போ எல்லாருமே ஒரு இதில் விளையாடுற எல்லாருமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 months கிட்ட மேலே எல்லாம் ட்ரைனிங் எடுத்து தான் வந்து விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அதான் இது சக்ஸஸ். வின்னிங் மணியும் பெருசாக இருக்குது. எப்படி அது சாத்தியமாச்சு? வின்னிங் மணி வந்து நாங்கள் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து இதில் இந்த மெச்சை வந்து நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லும்போது இதில் இருக்கிற எங்களோட தமிழ் கம்யூனிட்டி ஆக்கள் இதில் விளையாடுற எல்லாரும் இதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இதில் விளையாடுற ஆக்கள் தான் எங்களுக்கு இவ்வளோ ஸ்பான்சரும் பண்ணி, மற்றது நிறைய கடைக்காரங்கள் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதில் செல்வராசா கோல்ட் ஹவுஸ் இதில் இருக்க ஸ்பான்சர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேர் எங்களுக்கு அதை விளங்கி கொண்டு அதுக்குரிய ஹெல்ப் எங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாப்பி. உண்மையில் அவங்க இதை ஒரு நம்பிக்கையோடு என்ன ஒரு ஆரம்பத்தில் நம்பிக்கையோடு இதை வந்து எனக்கு தந்ததே ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் உண்மையில். ஸோ அதான் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். என்னென்னா 4 வருஷம் அதுவும் இப்படி ஒரு டூர்னமெண்ட் எடுத்து செய்கிறதுன்றது பெரிய விஷயம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக தொடர்ந்து கொண்டு போய்க்குள்ள இன்னும் நிறைய வாலிபால் பிளேயர்ஸ் இன்னும் யங்ஸ்டர்ஸ் இப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபுட்பாலில் இருக்கிறவங்க கூட இந்த வாலிபாலுக்குள்ளே வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகரிக்கும். ஒரு ஃபைனல் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் இதில் அடுத்த ஃபைனல் இன்னும் 2 ஓவர் 50 ஃபைனல் இருக்குது, 5 சைட் ஃபைனல் இருக்குது, 2 ஃபைனல் இருக்குது. ஓகே, அந்த ஃபைனல் சூட்டோட சந்திப்போம். தேங்க்யூ.
Raveena take. Raveena take. VPL 2026 ஃபோரஸ் சைட்டின் ஃபைனல் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்க என்னோட சுரேஷ் இப்போ இருக்கிறார் இந்த VPL ஆர்கனைசிங் கமிட்டியில் முக்கியமான ஒரு தலைவரும். சுரேஷ் நீங்கள் சொல்லுங்கள், ஃபைனல் இன்னும் 2 ஃபைனல் நடக்க போகுது, ஒரு ஃபைனல் பார்த்து கொண்டிருக்கோம், எப்படி இருக்குது 4வது வருஷத்தின் முதலாவது ஃபைனல்? மிகவும் திறமையாக இருக்கிறது, வீரர்கள் மிகவும் ஆக்ரோஷமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 2 டீம்களும் அதாவது 2 அணிகளும் ஒன்றுக்கொன்று சளைத்தவர்கள் இல்லை, அனுபவம் வாய்ந்த வீரர்கள், இளம் வீரர்கள் மிக திறமையாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த வெற்றியானது ஃபைனலுக்கு வந்தது ஈஸியாக வரையில்லை, 2 பேரும் மிக கடினமாக விளையாடித்தான் இதை வந்திருக்கணும். பிபிஎலுக்கு ஃபைனலுக்கு வரன்றது மிக கடினமான ஒரு விஷயம். ஆகவே 2 டீம்களும் ஆக்ரோஷமாக விளையாடி ஃபைனலுக்கு வந்திருக்கணும். நான் நினைக்கிறேன் இப்போ ஸ்கோர் அடிப்படையில் பார்த்தால் UK தமிழ் யுனைடெட் தான் இந்த போரசைட் சாம்பியனாக வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ வரைக்கும் என்ன ஸ்கோர்? இப்பொழுது UK தமிழ் யுனைடெட்டுக்கு 9 புள்ளிகளும் தாய்மண்ணுக்கு 4 புள்ளிகளும் இருக்கின்றன. அதே நேரத்திலே UK தமிழ் யுனைடெட்டில் விளையாடக்கூடிய 3 வீரர்கள், அதாவது 4 வீரர்களுமே எதிரியை நிலைகளமாற வைக்கக்கூடிய தாக்குதல் வீரர்கள். அவர்கள் பொறுத்த நேரத்தில் அவர்கள் அடித்து ஆடக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர்கள். ஆகவே என்னை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு கூடுதலாக இருக்கின்றது. அதை விட இன்னும் 2 ஃபைனல் இருக்குது. அந்த 2 ஃபைனல்லையும் எந்தெந்த அணிகள் விளையாட போகுது? அந்த 2 ஃபைனலில் ஒன்றில் over 50, அதில் நான் நினைக்கிறேன் இப்போ அதுக்கு ஃபைனலுக்கு என்ன இந்த மேட்ச் நடந்து கொண்டு இருக்குது, அதுக்கு பிறகு தான் தெரியும் எந்தெந்த டீம் உண்டு. நான் நினைக்கிறேன் 6 warriors ஒரு ஃபைனலும் வன்னியன் ஒரு ஃபைனலும் விளையாடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குதா நினைக்கிறேன் over 50யில். அதே மாதிரி 5-a-side போட்டியில் மீண்டும் இங்கே போரசைட் ஃபைனல் விளையாடி கொண்டிருக்கின்ற UK தமிழ் யுனைடெட் தான் அவர்கள் ஒரு ஃபைனலாகவும் மற்ற விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிற போட்டி. அடுத்தது ஜக்குவார் இல்லை தண்டர்ஸ் அணியினர் ஃபைனலுக்கு நிற்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது போரசைட் ஃபைனல் விளையாடி கொண்டிருக்கும் UK தமிழ் யுனைடெட் அணியினோடு தான் அவர்களும் ஃபைனல் விளையாட இருக்கின்றார்கள். ஓகே, இப்போ 4 வருஷம் நடக்குது, நிறைய டீம்ஸை பார்த்துட்டீங்க. எப்படியான சக்ஸஸ், எப்படியான ஸ்ட்ரகிள்ஸ்? சக்ஸஸ் உண்மையிலேயே இது ஒரு நாங்கள்லாம் அதாவது முதலாக சுரேந்தர் மேலே நாங்கள் ஒரு கமிட்டி அமைச்சு முதலாக பிரீமியர் லீக், அதாவது UKயில் நார்மலாக ஒரு கழக ரீதியாக விளையாடி கொண்டு வரோம். ஒரு கிட்டத்தட்ட 32 கழகங்கள் இருக்கின்றன. அந்த ரீதியில் நாங்கள் இப்போ என்னென்றால் முதல் ஒரு பிரீமியர் லீக் போட்டியை UKயில் ஆரம்பிச்சுனா UKயில் மட்டுமில்லை, நான் நினைக்கிறேன் யூரோப்லேயே முதலாக நாங்கள்லாம் அதை உருவாக்கினோம். சுரேன் தலைமையில் பிரீமியர் லீக், அதாவது IPL இந்தியாவில் எப்படி கிரிக்கெட்டில் IPL போட்டிகள் நடைபெறுகிற வீரர்களை ஏலத்தில் எடுத்து ஒவ்வொரு அணிகளை உருவாக்கி அந்த வீரர்களை ஒவ்வொரு அணிக்கும் உள்வாங்கி விளையாடுவது போல் இந்த BPLக்கும் அதே மாதிரி ஒரு பிளானை கொண்டு வந்த நாங்கள் ஏலத்தின் மூலம் முதலாக ஏலன் மூலம் எங்களோட தமிழ் பிளேயர்ஸை வாலிபாலுக்கு எடுத்து 12-10 அணிகள், அதாவது நாங்கள் முதல் 2023ஆம் ஆண்டு இந்த BPLஐ தொடங்கியதில் 10 அணிகளை உள்வாங்கினாங்கள். மிகவும் எல்லோரும் ஒரு உண்மையிலே ஒரு புது அனுபவம், புது முயற்சி. ஆகவே மிகப்பெரிய ஒரு அனுபவம் ஆர்வம் இருந்தது எல்லாருடையும். அதே நேரத்தில் அவர்கள் பெரிய ஆதரவும் தந்திருந்தார்கள். முக்கியமாக சொல்ல போனோம்னால் இந்த அனுசரணையாளர்கள் அவர்கள் உண்மையிலேயே எங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப். ஏன்னா அவர்கள் இல்லை என்றால் நாங்கள் இந்த போட்டியில், ஏன்னா இது இந்த போட்டி உண்மையிலேயே கழகங்களுக்கு இடையிலான ரீதியில் நடக்கிற போட்டிகளை விட நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த மைதானம்.
போஸ்டர்களாலும் சரி, எங்களுடைய அட்வர்ட்ஸ், மற்றது இந்த டெலிவிஷன் உதாரணமாக ஐபிசி மெய்வழி தொலைக்காட்சிகளிலே நாங்கள் நேரடியாக அந்த ஒளிபரப்பை கொடுத்திருக்கின்றோம். மற்றது அந்த வகையில் அந்த அனுசரணையாளர்களுடைய அவர்கள் உதவி செய்யாவிட்டால் இந்த இப்படியான சாத்தியம், மிகப்பெரிய சாத்தியம் நடைபெறாது. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமையும். அதே நேரத்தில் அணி உரிமையாளர்கள் உண்மையிலே ஆர்வமுடன் எங்களுக்கு அணி உரிமையாளர்கள் வந்து இதில் கலந்து கொண்டவை. அதே மாதிரி வீரர்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு இந்த முதல் முறை 2023 நடக்கலையே சரியான ஆர்வத்தில் வந்து இதில் கலந்து கொண்டது. மற்ற இந்த ஏலம் மூலம், ஒரு ஆக்ஷன் மூலம் போட்டிகளை வீரர்களை தெரிவு செய்கிறது முதல் முறை. அது ஒரு பெரிய ஒரு ஒரு புது அனுபவத்தையும் அவர்கள் கொடுத்துருந்தது. நிச்சயமாக பார்க்கலையே விறுவிறுப்பாக இருக்குது. அந்த பந்தோட கண் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளையாட்டு தான் எப்போவுமே. ஆல் தி பெஸ்ட். உங்களோட 5வது வருடத்துலையும் இன்னொரு பெரிய ஒரு கிராண்டான ஒரு போட்டி தொடரோடு நாங்கள் சந்திப்போம்னு நினைக்கிறோம். வாழ்த்துக்கள் சுரேஷ். நன்றி, வாழ்த்துக்கள். சுரேஷ். இந்த போட்டி நடக்கைக்குள்ளே சுரேனோட நாங்கள் பேசிக்கொண்டிருந்தாங்க. ஆனால் அவர்கிட்ட முகத்தை நீங்கள் சிலவில் பார்த்துருக்க முடியாது. நிறைய விஷயங்கள் பேசினாங்க. இந்த 4 வருஷம் எப்படி இருந்தது, இந்த ப்ரைஸ் மணி, அதே மாதிரி எத்தனை போட்டியாளர்கள் பங்கு பெறுறார்கள்ன்ற பல விஷயங்களை நாங்கள் பேசிட்டோம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கேட்கணும். அதனால் அவர்கிட்ட அந்த முகத்தையும் அப்படி உங்களுக்கு காட்டிக்கொண்டு கேட்கலான்ட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. அடுத்த வருஷம் 5வது வருஷம் என்ன பிளான் வச்சுக்கிறீங்க? 5வது வருஷம் சேம் இதே மாதிரி நாங்கள் 2 நாள் நடத்துகிறோம் பிளான். ஆனால் இதில் இந்த அடுத்த வருஷம் எங்களுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எங்களோட அறிவிப்பு வந்து இந்த இயர் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு, நாங்கள் கொஞ்சம் எல்லாம் பிளான் பண்ணது கொஞ்சம் டிலே ஆகிட்டு. ஸோ டெஃபினெட்லி நாங்கள் அடுத்த வருஷத்துக்குரிய ஏப்ரல் போட்டியே இந்த இயரே நாங்கள் டிசம்பருக்கு பிளான் பண்ணுற மாதிரி முடிவெடுத்துருக்கோம். ஸோ டிசம்பருக்கே நாங்கள் அறிவித்தா சோஃபார் இதில் ஹீரோ பிளேயர் எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ இதில் ஒரு 25% மேலே ஹீரோ பிளேயர் இதுக்குள்ளே வருவாங்க. ஸோ அதுதான் எங்களோட நெக்ஸ்ட் இயர் பிளான். எத்தனை டீம்ஸ் இருக்குது? இதே அளவு தானே அல்லது கூட்டுற ஐடியாவா? டீம் தான், சேம் டீம் தான். இந்த 2 நாள் தான் எங்களை அந்த ஹோலை மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி சேம் இதில் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸோட ஹீரோ பிளேயர்ஸும் வந்து ஸ்ட்ராங்காக இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதை பார்க்குற நிறைய ஸ்பான்சர்ஸ் இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய பேர் ஸ்பான்சர்ஸாக வந்திருப்போம். அடுத்த வருஷம் இன்னும் சில பேருக்கு தாங்களும் இதில் இன்வால்வ் ஆகணுன்ற விருப்பம் இருக்குது. அதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? டெஃபினெட்லி ஸ்பான்சர்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம். ஸ்பான்சர் கூட நாங்கள் இதில் ப்ரைஸ் மணியை கூட்டுவோம், இதில் குவாலிட்டியை கூட்டுவோம், இன்னும் இதில் அப்புற தரங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் கூட்டுவோம். ஆல்ரெடியே யூகேயில் பார்க்க போனீங்கன்னா இருக்கிறதுலேயே பெஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்னு சொன்னால் விபிஎல் தான். அதுதான் இருக்கிறதுலே நல்ல மேட்ச். ஸோ
அதோடு நாங்கள் இதுவும் இன்னும் அதில் ப்ரைஸ் மணியை கூட்டி கொண்டு போவோம், அதில் குவாலிட்டியும் கூட்டுவோம். பிஸியாக இருக்கிறீங்கன்னு தெரியும். நன்றி வந்து தந்ததுக்கா. தேங்க்யூ. இப்படி 2026ஆம் ஆண்டுக்கான விபிஎல் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அடுத்த வருஷம் இன்னும் பிரம்மாண்டமாக இன்னும் பல அணிகள் எல்லாம் இது 7 அணிகள் தான், ஆனால் பல நாட்டில் இருந்து வரக்கூடிய வீரர்கள் வந்து இங்கே போட்டியில் பங்கு பெற போகிறார்கள் என்றது சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக இருக்குது. ஃபைனல் நான் நினைக்கிறேன் ஒரு ஃபைனல் முடிவடைந்திருக்கு என்று சொல்லி இந்த நேரத்தில் ஃபைனலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர்களோடு நாங்கள் பேசுகிறது பொருத்தமாக இருக்கும். யார் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழ் யுனைடெட் ஃபைனலில் வெற்றி பெற்றிருக்கிறீங்க. ஓகே, தமிழ் யுனைடெட் வெற்றி பெற்றிருக்கிறீங்க இல்லையா ஃபைனலில்? வாங்க இருக்கா அப்படியே வந்துடுங்க. உங்களோட டீம் எங்கே சொல்லுங்கள். 2 பேரும் ஓனர்ஸாக இருக்கிறீங்க. எப்படி சரி ஓகே, அவங்க வேற எப்படி நீங்கள் இப்போ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? போற செட்டில் நாங்கள் ஃபைனல் அடிச்சிட்டோம். ஓகே, அடுத்த ஃபைனல் அடிக்கிறதுக்கு தான் பிளான் இருக்கு. இப்போ வந்துட்டீங்கல்ல உண்டு, அதை பற்றி ஒன்றுமே சொல்லலையே. அடுத்தது அடிக்கணும். 1 ஃபைனல் முடிஞ்சது, அடுத்த ஃபைனல் அடிக்கணும். எங்க உங்களோட பிளேயர்ஸ்? ஓகே, எங்க ஸ்ட்ரைக் அடித்தவர் இவர் தான். வாங்க திரும்புங்க, அப்படியே திரும்புங்க. நீங்கள் திரும்புங்க. எப்படி இருக்கு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ ஃபைனலில் வந்துட்டீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உண்மையில் சொல்லப்போனால் எங்களோட டீமை பொறுத்த முறையில் எனக்கு எனக்கு மேலே ஹாப்பி. ஆனால் எல்லா டீமும் ஒட்டுமொத்தமாக எனர்ஜி கொண்டு வந்து எங்கள் டீம் வந்து இது ஒரு சில ஆக்கள் சொல்லி நம்ம என்னென்னு சொன்னால் இது சரிப்பட்டு வராதுண்டு தெரியும். ஆனால் எனக்கு தெரியும் இந்த டீம் நாங்கள் ஃபைனலுக்கு போயிடுவோம் 100%. அப்போ அதால் நான் இன்னும் எங்களோட விளையாட்டை வந்து இன்னும் கூட எங்களோட பொடியில் பார்த்து முடியும். எங்களுக்கு இன்னும் போது எங்களோட ஒவ்வொரு பிளேயரும் இனியில ஹாப்பியாக தான் விளையாடணும், ஒரு எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, போடவரை வேறு தான் அடிச்சு. சரி ஓகே, நாங்கள் வின்னர் போன முறை இந்த நாங்கள் வின்னர். ஓகே சொல்லு. நல்ல விளையாட்டு வாழ்த்துக்கள். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நல்ல விளையாட்டு. நான் எதிர்பார்த்து இவங்களாம் அன்றைக்கு வருவாங்கன்னு வந்துட்டீங்க. நன்றி விளையாட்டுக்கு. எதுவும் என்னது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க விளையாடி? இந்த மேட்ச்சு அவங்களும் ஃபிட்டான டீம் தான். நாங்கள் அடித்தபடியாக சரியா ஹாப்பியாக இருக்குது. இந்த இவன் தம்பி, அவன் அண்ணன் சகோதரன். நான் வவுனியா நாங்கள் எல்லாரும் தான். நான் மட்டுமல்ல இல்லை, நாங்கள் எல்லாரும் தான். எல்லாரும் தேங்க்யூ. அதே முதலாவது ஃபைனலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தேங்க்யூ விபிஎல் UK 2026 முதலாவது ஃபைனலில் 4 சைக்கிளில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய டீமோட பேசியிருக்கிறோம். அடுத்த ஃபைனல் ரெடியாக இருக்குது, தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம்.